தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 27வது வாரம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 வார்த்தைகள் 5-10 முடிய. நம்பிக்கையை மிகுதியாக்கும். நம்பிக்கை என்பது என்ன? நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற மன உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எபிரேயர் புத்தகம் 11:1 சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கேள்வியை கேட்டோமெனில், உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கின்றதா என்று சொல்லி கேட்டால், ஆம், நான் நம்புகின்றேன், கடவுள் இருக்கின்றார், கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்று நாம் பதில் சொல்லுவோம். அடுத்ததாக, கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றதை நம்புகின்றீர்களா என்று சொல்லி கேட்டால், ஆம், கடவுளின் வாழ்விலே அதிசயமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார் என நம்புகிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் இதே வார்த்தைகளை நாம் துன்பத்திலே, துயரத்திலே, வேதனையிலே, நோயிலே இருக்கின்ற மனிதர்களை பார்த்து கேட்டோமெனில் அந்த இடத்திலே வருகின்ற பதில் வேறு மாதிரியாக இருக்கும். காரணம், அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு அதிலே நிலைத்திருக்க ஆசைப்படுகிற நாம் எந்தவித தடைகளும் தடுமாற்றங்களும் இல்லாமல் செல்கின்ற பொழுது, நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கின்ற நாம் சிறு தடைகளோ தடுமாற்றங்களோ வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையிலும் தடுமாறி போகின்றோம். இது மாதிரி தடுமாறிய சூழ்நிலையிலே தான் சிலர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள், எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி. நற்செய்தியை படிக்கின்ற பொழுது 2 வேண்டுதல்களை சிலர்கள் இயேசுவிடம் வைப்பதாக இருக்கும். ஒன்று, லூக்கா புத்தகம் 11 படிக்கிற பொழுது, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி. இயேசு ஜெபித்ததை பார்த்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று சொல்லி சிலர்கள் கேட்பதாக இருக்கும். 2வது வேண்டுதல் மிகவும் உன்னதமானது, உயர்வானது. இந்த நற்செய்தியை கேட்பதை போல, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி. இங்கே அவர்கள் கேட்டது, எங்களுக்கு நம்பிக்கையினும் கொடையை கொடு என்று சொல்லி கேட்கவில்லை, மாறாக எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கேட்கின்றார்கள். அப்படி என்றால் அவருடைய உள்ளத்திலே நம்பிக்கை இருக்கின்றது. எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? யோவான் புத்தகம் 2:1 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது, இயேசு கானா ஒரு திருமணத்திலே தாயினுடைய வேண்டுதலை கேட்டு தண்ணீர் ரசமாக மாற்றுவார். 2:11 படிக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் இருக்கும். இதுவே இயேசு செய்த முதல் அற்புதம். இதை கண்டு இயேசுவின் சீடர்கள் அவரிலே நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நம்பிக்கையில் உந்தி தள்ளப்பட்டதனால் தான் அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை தொடர்ந்து பின்பற்றுவர்களாக இருந்தார்கள். இந்த நம்பிக்கை இருந்ததனால் தான் நீரே மெசியா, வாழும் கடவுள் மகன் என்று சொல்லி பேதுரு சீடர்கள் சார்பாக சொல்ல முடிந்தது. ஆனால் இந்த நம்பிக்கை உறுதியுள்ளதாக அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. இந்த நம்பிக்கை தளர்வுக்கு ஒரு சில காரணிகளை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒன்று, இயேசுவினுடைய போதனை. யோவான் புத்தகம் 1:12 படிக்கின்ற பொழுது, மனுமகன் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை தந்தையாகிய கடவுள் அளிக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எபிரேயர் புத்தகம் 11:6 படிக்கின்ற பொழுது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளிடம் வர முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. யோவான் புத்தகம் 11 படிக்கின்ற பொழுது, நீ நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்பாய் என்று சொல்லப்படுகின்றது. மனுமகன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளுவார்கள் என்று இயேசு போதிப்பார். இப்படி இயேசுவின் போதனைகள் நம்பிக்கையை அடிப்படையாக வைத்திருந்தனாலே அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையிலே சிறிது சலனப்பட்டதை ஜெபமாக மாற்றி இருக்கலாம். அடுத்தது, இந்த ஜெபத்திற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அவர்கள் கண்ட காட்சிகள். இயேசு அற்புதங்களை செய்கின்ற பொழுது கேட்கின்ற கேள்வி, இதை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி நம்புகின்றாயா என்று சொல்லி கேட்கின்றார். நம்புகின்றேன் என்று சொன்ன உடனேயே அற்புதம் அங்கே நடக்கின்றது. அதே போல அவர்கள் அற்புதத்தை கண்ட பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம், 100 விசுவாசம். மத்தேயு 8 படிக்கின்றோம் அல்லவா? 8:5 இயேசு வியந்து போகின்றார். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் ஊழியன் குணம் பெறுவான், நீ என் வீட்டிற்கு வர நான் தகுதி அல்லாதவன் என்று சொல்லி 100 தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது, இயேசு வியந்து அவனை பற்றி பேசுகின்ற பொழுது சிலர்கள் நினைத்திருக்கலாம், நமக்கு இந்த அளவு காலமான விசுவாசம் இல்லையே என்று சொல்லி. அதே போல தொடர்ந்து அதே அதிகாரத்தை படித்தோம் எனில், 12 ஆண்டுகள் வேதனையில் வாடிய பெண் இயேசுக்கு பின்னால் வந்து அவருடைய ஆடையை தொட்டால் போதும் சுகம் பெறும் என்று சொல்லி சுகம் பெற்றுக்கொண்ட உடனேயே, யார் என்னை தொட்டது என்று சொல்லி இயேசு கேட்கின்ற பொழுது சிலர்கள் சொல்லுவார்கள், கூட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். மீண்டும் இயேசு கேட்கின்ற பொழுதுதான் இந்த பெண் வந்து தான் பெற்ற அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது சிலர்கள்
உள்ளத்திலே கூனி குறுகி போயிருந்திருக்கலாம். நமக்கு இந்த விசுவாசம் இல்லையே என்று மத்தேயு 15 படிக்கின்ற பொழுது கானானிய பெண்ணுடைய விசுவாசம் இயேசுவை தொடர்ந்து பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றாள். கண்டுகொள்ளாத சூழ்நிலையிலும் அவரை விடுவதாக இல்லை. சிலர்கள் அவருக்காக பரிந்து பேசுகின்ற பொழுது பிள்ளையின் உணவை எடுத்து நாய்க்கு போடுவது நலம் என சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது கூட அவள் சொல்கின்ற வார்த்தை, மேதிலிருந்து விரிகின்ற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னும் என்று சொல்லுகின்ற பொழுது, அம்மா உன் நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவை நடக்கட்டும் என்று சொல்லி அந்த நிமிடத்திலேயே அவருக்கு சுகம், அவருடைய மகளுக்கு சுகம் கொடுத்தாரே. இந்த நம்பிக்கையை பார்க்கின்ற பொழுது சிலர்கள் சரணப்பட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்விலே இந்த அளவு காலமான விசுவாசம் இல்லை, ஆகவே எனக்கு விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி அதிகப்படுத்த இயேசுவிடம் கேட்டிருக்கலாம். அல்லது அடுத்த நிலையை பார்க்கின்ற பொழுது இயேசு தன் சீடர்களை சாடுவது. மத்தேயு 8:23 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது இயேசும் சீடர்களும் கடலை பயணித்துக் கொண்டிருப்பார்கள். இயேசு படகிலே இறங்கிக் கொண்டிருப்பார். புயல் எழும்ப ஆரம்பிக்கும். சீடர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் சாக போகிறோம், கவலை இல்லையா என்று சொல். இயேசு எழுந்து சொல்கின்ற வார்த்தை என்னது? அற்ப விசுவாசிகளே, ஏன் ஐயம் கொண்டீர்கள்? புயலையும் காற்றையும் கடிந்து கொண்டு அந்த இடத்திலே சிலர்களோடு பேசுவதாக இருக்கும். அதே போல மத்தேயு 14 படிக்கின்ற பொழுது 4ஆம் ஜாம காவல் வேளையிலே இயேசு கடல் மீது நடந்து வருகின்ற பொழுது அன்பு செய்த சிலர் அவர் இயேசுதாம் என்று சொல்லுகின்ற பொழுது பேதுருக்கு சொல்லுவார், நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து கட்டளையிடும் என்று சொல்லுவாரே. அப்படி சொல்லி கேட்கிற பொழுது வா என்று சொல்லி இயேசு அழைப்பார். பேதுரு நடந்து வருவார். ஆனால் அலைகளை கண்டு அஞ்சுகின்ற பொழுது மூழ்கப் போவார். அவரை கரம் பிடி தூக்குகின்ற பொழுது இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, அற்ப விசுவாசியே, ஏன் ஐயம் கொண்டாய் என்று சொல்லி. மத்தேயு 16 படிக்கின்ற பொழுது இயேசு பரிசேயர் சதுசேயர் புளிப்பு மாவை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். 16:8 சீடர்கள் தங்களுக்குள்ளே ஒரு கலந்துரையாடல், என்ன? அப்பம் கொண்டு வரவில்லை என்று சொல்லி. அற்பமான அப்பங்களுக்காக அவர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்ற வார்த்தை 16:8, அற்ப விசுவாசிகளே, இன்னும் என் மீது நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி. இப்படி அவர்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போன தருணங்கள் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை அற்ப விசுவாசியை, குறைந்த விசுவாசி என்று சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்லி வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே ஊன்றப்பட்டிருக்கலாம். எனவே சிலர்கள் தன்னுடைய போதகரை பார்த்து, இயேசுவை பார்த்து கேட்டிருக்கலாம், எங்களுடைய விசுவாசத்தை மிகுதியாக்கும் என்று சொல்லி. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மத்தேயு 17 படிக்கின்ற பொழுது பேய் பிடித்த மகனை இயேசு சீடர்களிடம் அவருடைய தந்தை கொண்டு வருவார். இயேசு சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியாது. அதற்கப்புறம் அவர் இயேசு அருகிலே கொண்டு வரப்படுகின்ற பொழுது இயேசு அந்த பேயை தன் வார்த்தையால் துரத்தி அடிப்பார். இப்படி இருக்கின்ற பொழுது 17:19 சீடர்கள் இயேசுவை தனியாக இருக்கின்ற பொழுது கேட்பார்கள், ஏன் எங்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை என்று சொல்லி கேட்கின்ற பொழுது 20வது வசனத்தில் இயேசு சொல்லுவார், உங்கள் நம்பிக்கை குறைவுதான் அதற்கு காரணம் என்று சொன்னாக. பேயை ஓட்டும் அளவிற்கு, இறைவன் பெயரால் இறை வல்லமை வெளிப்படுத்தும் அளவிற்கு தங்கள் நம்பிக்கை இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்ததனாலோ என்னவோ அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம், எங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று சொல்லி. இப்படி கேட்ட சீடர்களுக்கு நம்பிக்கை இருந்தது என்றால் என்ன நடக்கும் என்பதை பற்றி மிக தெளிவாக ஒரு ஓமையின் வழியாக சொல்லி காட்டுகின்றார். அங்கே சிறிதளவு நம்பிக்கை இருந்தால் போதும், கடுகளவு நம்பிக்கையுடன் இருந்தால் போதும், 2 மிகப்பெரிய காரியங்கள். காட்டு அத்தி மரத்தை நோக்கி பெயர்ந்து போய் கடலிலே ஊன்றினில் என்று சொன்னால் நடக்கும் என்று சொல்லப்படுகின்ற காட்டு அத்திமரம் இயேசு வாழ்ந்த காலத்தில் மிகவும் உறுதியான வேர்கள் நன்கு படர்ந்து ஆழமாக ஊன்றப்பட்ட ஒரு மரமாக இருந்தது. 600 ஆண்டுகள் கூட வாழக்கூடியது என்று சொல்லி வரலாறுகள் சொல்லுகின்றன. இந்த அளவுக்கு உறுதியான அந்த அத்திமரம் கூட வேரோடு பெயர்ந்து போகும் என்று சொல்லுகின்றார். 2வது அற்புதம், கடலிலே நாம் மரத்தை நட முடியுமா? இந்த காலத்திலே கடலிலே நகரத்தை உருவாக்குகின்றார். இயேசு வாழ்ந்து சொல்கின்ற செய்தி, கடலிலே ஊன்றி என்று சொன்னால், தண்ணீரே நில் என்று சொன்னால் அது நிற்கும் என்று சொல். சிறிதளவு விசுவாசம் பெரிதளவு ஆச்சரியமான காரியங்களை நம் வாழ்விலே செய்து காட்டும் என்று சொல்லி இயேசு வெளிப்படுத்துகின்றார். சிலர்கள் தங்களுடைய நிலையை உணர்ந்து கொண்டு இயேசுவை நோக்கி கேட்டார்கள், எங்களுடைய விசுவாசத்தை மிகுதியாக்கும் என்று சொல்லி. நம்முடைய விசுவாச தளர்வை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? அன்பு சகோதரமே, இந்த நம்பிக்கையை என்று நாம் யோசிக்கின்ற பொழுது 2 கருத்தியல் தவறுகள் நம் வாழ்வில் ஏற்படுவதற்கு காரணம் இருக்கின்றன. ஒன்று, என் வாழ்விலே இயேசு ஆச்சரியமான அளவிட முடியாத கிருபைகளை செய்கின்ற பொழுது மட்டுமே நம்புகின்றவனாக இருக்கின்றேன். அப்படித்தான் இயேசு அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்லி என்னுடைய அன்றாட வாழ்விலே, என்னுடைய அன்றாட சூழ்நிலைகளிலே, சாதாரண மக்கள் மத்தியிலே இயேசு செய்கிற அற்புதங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, நம்புவதும் இல்லை. ஏன்?
நம் உடல் இயக்கத்திலே, அவயங்களுடைய இயக்கத்திலே இறைவனுடைய அற்புதமான அதிசயத்தை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. எங்கோ ஏதோ இடங்களில் நடக்கின்ற ஆச்சரியமூட்டுகின்ற விதத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளை மட்டும்தான் அற்புதங்களாக, அதிசயங்களை நினைத்து கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது கருத்தியல் தவறு என்ன சொல்கிற பொழுது, நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் எனக்கு அனைத்தையும் செய்ய வல்லவர், அப்பொழுது என் நம்பிக்கை முழுமை பெறுகின்றது. அப்படி செய்யவில்லை என்றால் என் நம்பிக்கையிலே சிறிது தளர்வு இருக்கின்றது, குறைபாடு இருக்கின்றது என்று சொல்லி நாம் சோர்ந்து போனவர்களாக இருக்கின்றோம். ஆனால் உண்மையான ஒரு வலிமை பெற்ற நம்பிக்கை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நான் நம்பிக்கையோடு கேட்பேன். நான் கேட்பதை கடவுள் எனக்கு கொடுக்காவிட்டாலும், என் வாழ்விலே அது நிறைவேறவிட்டாலும், நான் ஆண்டவர் மீது வைத்திருக்க நம்பிக்கையில் ஒருபோதும் தளர்ந்து போக மாட்டேன் என்கின்ற அது உறுதியான மனநிலையோடு இருப்பது. ஏனெனில் என் கடவுள் என் சிந்தனைக்கு உட்பட்டு அதை செய்யாவிட்டாலும் எனக்கென அவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். எரேமியா 29:11 படிப்பதை போல, எனக்காக கடவுள் வைத்திருக்கின்ற திட்டங்கள் மேலானவை, உயர்ந்தவை என்கின்ற அந்த உறுதியோடு இருப்பது. உதாரணம் சொல்ல வேண்டுமெனில், தானியேல் புத்தகத்திலே வருகின்ற சாத்ராக், மேசாக், அபித்நேகோ அந்த 3 இளைஞர்கள் அரசன் தான் நிறுவிய பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் அற்புதமாக இருக்கும். தீச்சுளை போடுவதற்கு முன்னால், இதோ இந்த தீச்சுளையிலிருந்து எங்களை காப்பாற்ற எங்கள் தேவன் வல்லவரே. ஒருவேளை அப்படியே இந்த தீச்சுளையிலிருந்து எங்களை காப்பாற்ற ஒரு கடவுள் மனம் இல்லாமல் போனாலும் நாங்கள் ஆண்டவரை மட்டும் வழிபடுவோமே ஒழிய உம்மையோ நீ நிறுவிய சிலுவையோ வழிபட மாட்டோம் என்று சொல்லுவார்களே, அந்த உறுதியான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். எப்படி? இரண்டாவது பகுதியில் வருவது, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், நான் இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு செய்யாமல், அனைத்தையும் கடவுள் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த பணியை கொடுத்திருக்கிறார், நான் செய்வேன் என்கின்ற அந்த ஒரு தெளிவான உறுதியோடு நம்முடைய கடமைகளை செய்வது. அனைத்தையும் செய்துவிட்டு நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்களுடைய பணியை தான் நாங்கள் செய்தோம் என்று சொல்லி உறுதியாக வாழ்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் ஆளப்பட்டதாக இருக்கும், உறுதியடைந்ததாக இருக்கும். அந்த விசுவாசம் பிறருக்கு சான்று கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்பு சகோதரமே, இது நம்முடைய வாழ்வை சிறிது அலசிப்பார். இயேசுவின் சீடர்கள் வாழ்க்கையிலே சிறிது சலனப்பட்டு, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி கேட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தளர்ந்து போன நிலைகளை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? நான் அற்ப விசுவாசியாக, அதிசயத்தை தேடுகின்ற மனிதனாக, எதிர்பார்ப்போடு வாழ்கின்ற மனிதனாக இருந்து கொண்டு நம்பிக்கையில் நிலை பெறாமல் மேலும் மேலோட்டமான நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? சிந்திப்போம். இன்று இயேசுவை நோக்கி கேட்போம். சிலர்களைப் போல என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், யோபு தன்னுடைய யோபு புத்தகத்திலே முதல் 2 அதிகாரங்களில் படிக்கின்ற பொழுது யோபு அழகாக சொல்லுவார் அல்லவா, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். கடவுள் நன்மைகளை மட்டும் எதிர்பார்க்கிறனா, ஏன் தீமைகளை எதிர்பார்க்க கூடாது? இதுதான் எல்லா நிலைகளிலும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்கின்ற நம்பிக்கை. அகஸ்தினார் ஜெபிப்பார் அல்லவா, ஆண்டவரே என்னை கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு போய் வைத்தாலும் சரி, குப்பை மேட்டிலை தூக்கி போட்டாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. ஏனெனில் எல்லா இடங்களிலும் என்னை தாங்குகின்ற கரம் உமதாக இருப்பதினாலே நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும் என்று சொல்லுவாரே. இதுதான் உறுதியடைந்த நம்பிக்கை. இத்தகைய நம்பிக்கையை கடவுள் நம்மிலே ஊற்றிட, அந்த விசுவாசத்தின் கொடை நம்மிலே வளர்ந்திட நாமும் சிலர்களைப் போல கேட்போம். ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும், உறுதிப்படுத்தும், உம்மோடு இணைந்து உமது சாட்சியாக வாழ துணை புரியும் என்று சொல்லி இறை அருளுக்காக மன்றாடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மௌனத்தின் மொழியாகினார், மனதில் நீ அசைவாடினார். மௌனத்தின் மொழியாகினார், இயேசுவே மனதில் நீ அசைவாடினார்.